Very good. One and all present here. இன்னைக்கு சிம்ஸ் ஹாஸ்டல் முக்கியமான நாள். இன்று நம்ம லான்ச் பண்ண போறது இந்த டிபார்ட்மெண்ட் or institute மட்டும் கிடையாது. It's going to be the beginning of a new chapter advanced and specialized healthcare. Make this session, we are honored of renowned cine actress Miss Aishwarya Raj. It brings on the dais Dr. Raju to the side. In association with all of the department in this program. Every day when I sit in the OP, seeing all patients without fail, will ask. Nice. Thanks. Introducing SIMS Advanced Institute of Sleep Health, India's first integrated sleep institute. Loud snoring to dangerous sleep apnea, we diagnose, monitor and treat breathing-related sleep disorders to restore healthy, uninterrupted sleep. Now, go ahead with our main board inauguration. So I would like to request all our dignitaries do the official launch, please. India's first integrated sleep institute. டாக்டர் பாசி சார்ல எத்தனையோ சர்ஜரிஸ் பண்றாரு, சுரேஷ் பாபு சார் பண்றாரு, எதுவும் அத்தனை பேருமே பண்ணல, எல்லாரும் பேரையும் சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப அவ்வளோ கான்பிடன்சஸ். இங்க இருந்து அப்ராட்ல லைஃப் சர்ஜரிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேல்யூபிள் திங் ஆரம்பத்திலே டாக்டர் ராஜு சொன்னாரு, சூரியனை பார்க்கணும், ஹீட் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்துதான் நம்ம பாடி வந்து நைட்ல ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா வியாதிக்குமே மூல காரணம் to request our chief guest, Ms. Aishwarya Rajesh ma'am, to address it. Good morning, ladies and gentlemen, and all my dear, lovely press, media, and all the dignitaries on stage. And the mic anyways, in the sleep clinic launch, நானே கொஞ்சம் தூக்கம் இல்லாம தான் வந்திருக்கேன். என்னன்னா, last night என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே and we were having a get together and I was like, I have to go for this clinic launch அப்படின்னு சொன்னேன். என்ன clinic launch அப்படின்னா sleep clinic அப்படின்னு. நல்லதான் போச்சு, அப்போ காலையில் ஒரே வாட்டி போய் அங்கே போய் தூங்கிடு நல்லா இருக்கும் அப்படின்னு. So I think just to start off with this funny note, I think தூக்கம் அப்படின்றது it's a game changer, I think, in everyone's life. ஒரு நாள் நல்லா தூங்கணும்னா அடுத்த நாள் நிஜமாலே அந்த பொழுது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தாட்ஸாகவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், டே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு நாள் நல்லா தூங்கலைன்னா எல்லாரையும் திட்ட வேண்டியது, எல்லார் மேலேயும் எரிச்சல் காட்ட வேண்டியது, எதுவுமே ஒழுங்காக நடக்காது. அது ஒரு மாதிரி இரண்டாக தூக்கத்துக்கு யூ won't believe இந்த ஸ்லீப் கிளினிக் லான்ச் என்னை கூப்பிடும்போது நேற்று ஒரு கதை கேட்டேன். அதில் ஹீரோயின் கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் இஸ் டூயிங் சம் ரெக்கார்ட் வித்தவுட் ஸ்லீப் மாதிரி எனக்கு ஒரு கதை வந்தது. லைக் இதுதான் இது எல்லாமே தூக்கத்தை சுற்றியே வருது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் யா, நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் டியர் அப்படின்ட்டு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருந்தோம். அதில் வந்து நானே கொரட்டை விட்டுருப்பேன். ஸோ எனக்கே வந்து பயங்கரமாக கொரட்டை இஷ்யூஸ் இருக்கும். ஜிவி பிரகாஷ்க்கு தூக்கம் வராது. ரெண்டு பேரும் வந்து சார்ட் போட்டு இன்னைக்கு நீ தூங்கினா இன்னொரு நாள் நான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி தான் ஆல்டர்னேட் டேஸில் தூங்குவோம். பட் ஹோல் ரிலேஷன்ஷிப் அபவுட் அந்த மூவியே வந்து ஒரு தூக்கத்தினால ஒரு கப்பலுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் டிவோர்ஸ் ஆகிற ரேஞ்சுக்கு வந்து ஆகிற ஒரு கட்டாயத்தில் வந்து அதுக்கப்புறம் ஒரு புரிதல், அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஓகே இதை க்யூர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சொல்யூஷன்ஸ்லாம் வந்து அந்த படம் அப்படியே இருக்கும். பட் ஐ ஆல்சோ ஹாவ் திஸ் ஃபீலிங் நிறைய, இஃப் ஐம் ரைட் ஆர் ராங் ஐ டோன்ட் நோ, பட் ஐ திங்க் இந்த கொரட்டனால நிறைய டிவோர்ஸஸ் கூட நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய இல்லை உண்மைதானே அது? நிஜம், இஸ் இட் ட்ரூ?
ஜஸ்ட் இமேஜின் அப்போ தூக்கம் வந்து எவ்வளோ பெரிய ரோல் நம்ம லைஃப்ல ப்ளே பண்ணுது. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகும். ஒழுங்கா தூக்கம் இல்லை, ஒரு நாள் கொரட்டை இஷ்யூஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். நான் பார்த்த அந்த வீடியோலேயே ஃபர்ஸ்டே வந்து ஒரு எஃபெக்ட் தான் கேட்டுச்சு. எனக்கு வந்து டக்குன்னு என் படம் தான் ஞாபகம் இருந்தது. ஓ ஷிட், நான் வந்து கொரட்டை, ஆனால் நான் நிஜமாலே என்னோட ரியல் லைஃப்ல நான் கொரட்டையை விட மாட்டேன். கொரட்டை விடுறவங்க அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணேன். என் வீட்லேயே வந்து ரெண்டு மூணு பேர் மென்ஷன் பண்ணா, அப்புறம் நான் இது வேற ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். எங்கள் அம்மாவும் சரி ஓகே சொல்லிட்டேனா ஓகே. அவங்க வந்து பயங்கரமாக கோவப்பட்டு நீ போய் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போதான் வந்து அது ஸோ யூஸ் டு அவர் லைஃப் ஸ்டைல். நம்ம அந்த பழக்கம் வந்து எப்படி இருக்குன்னா எப்பயுமே வராது, அந்த மாதிரிலாம் பழகி இருக்கும். பட் ஒரு ஸ்மால் ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, எங்கள் வீட்டில் என் அண்ணனோட குழந்தை விடணும், அவன் குழந்தை விடுறான் பயங்கரமா. அதுவே எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. தென் ஐ saw this pediatric ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு கிளினிக்கும் இருக்கு. சர்ப்ரைசிங் which is very very new I think. இந்த மாதிரி நான் ஸ்லீப் கிளினிக் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதே இல்லை. This is the first time I don't know. சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் if I'm right. So இந்த மாதிரி ஒரு கிளினிக் இருக்கும்போது sir was telling me டாக்டர் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க you will be the first patient. I think I also joined with you. Okay, எனக்கும் கொஞ்சம் தூக்கம் கம்மியாக இருக்கு காலையில. இப்போ என்ன ஆயிடும்னா, பீங் an actor திடீர்னு நம்ம ஷூட்டிங் போடுவாங்க. ஷூட்டிங்னாவே காலையில 5:30 6 o'clock எழுந்திரிக்கணும். தட் இஸ் லைக் மேண்டட்டரி திங். அண்ட் நம்மளுக்கு வந்து பழகி இருக்கும். வீட்டில் வந்து நம்ம வந்து 12 மணி வரைக்கும் சீரீஸ் பார்க்குறது, டிவி பார்க்குறது, ஏதாவது ஒரு ஃபோன். we are so addicted to phone இல்லையா? we are in control of phone. இந்த ஜென்ரேஷன் everybody is in control of phone அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டக்குன்னு கார் ஏறணும்னே ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், ஏதாவது புது ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், ஒரு ரூம் புதுசா இருக்கும், அங்க போய் அடாப்ட் பண்ணி தூங்குறது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கான ஏதாவது ஒரு பேசிக் டிப்ஸ் எக்ஸசைஸ் ஏதாவது இருந்தால் கூட ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. எங்களை மாதிரி ஆக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப 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 உதவும். அண்ட் ஐ திங்க் லாட் ஆஃப் சார் பச்சமுத்து சார் நிறைய ஆக்டர்ஸ் வர போகிறாங்க உங்கள் ஹாஸ்பிட்டல். அது மட்டும் கண்டிப்பாக தெரியும். பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த ஸ்லீப் இஷ்யூஸ் அப்படின்றது இட்ஸ் அ வெரி 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 காமன் திங். ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இவ்வளோ நாளாக வந்து யாருமே இது யோசிக்கல அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இன்னும் நிறைய இடத்துல லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஹோல் ஹார்ட்டட்லி விஷ் பச்சமுத்து சார் இன்னும் நிறைய கிளினிக்ஸ் இந்த மாதிரி ஸ்லீப் கிளினிக், ஸ்பெஷலி ஸ்லீப் கிளினிக் நிறைய ஊரில் கூட நீங்கள் திறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ தேங்க்யூ என்ன இங்கே கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இட் இஸ் லவ்லி மார்னிங் அண்ட் பீங் ஹியர். இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபீலிங். ஹாவ் அ குட் ஸ்லீப். இன்னைக்கு எல்லாரும் நல்லா போய் தூங்குங்க. குட் நைட் அண்ட் குட் மார்னிங். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. Thank you, ma'am, for that.